சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஊற்றலாம். இப்போ வெண்டைக்காயும் பச்சை மிளகாயும் மட்டும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும், இல்லை வளவளப்பு இல்லாமல். அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கலாம். இந்த பக்கம் பருப்பில் பார்த்திங்கன்னா நான் தக்காளி போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ பருப்பு, தக்காளி, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். அப்போ தான் நல்லா சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன், சின்ன வெங்காயம் இல்லை. தக்காளி அதில் வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வதங்கலைன்னா பிள்ளைங்க எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம வதக்கிறோம். இது வதங்கினோன்னா நம்ம சாம்பார் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு புளி கரைச்சி ஊற்றி நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிட்டா சூப்பரான சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு, சாம்பார் தூள் போட்டேன். இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி தேவையான தண்ணி விட்டுக்கலாம். இப்போ சாம்பாரில் புளி கரைச்சி ஊற்றிட்டு சாம்பார் தூள் போட்டு சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் கொதிச்ச உடனே அதுக்கப்புறம் இந்த பக்கம் பருப்பு எடுத்து ஊற்றினா வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு தூக்கி ஊற்றிட்டு வெண்டைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாம்பார் பாருங்கள், நைட்டு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். நைட்டு ஒவ்வொரு நாளைக்கு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு இப்போ சாம்பார் காலையிலைக்கு தோசைக்கு தான் சூப்பராக இருக்கும்.